தெரியுமா? அடி பாவி. அப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் லண்டன்ல இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க இங்க வந்தனா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையெல்லாம் சுத்துது, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. பாட்டி, நான் சொல்றத. அம்மா, தாயே, மகாலட்சுமி, நீ எதையுமே சொல்ல வேண்டாம். நீ சொன்ன வரைக்கும் போதும்மா, நான் கேட்ட வரைக்கும் போதும். இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு விடிஞ்சா கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்கிறீங்களே. பாட்டி, வாய மூடு. இங்க என்னதான் நடக்குது? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா 2 பேருமே உங்க வீட்ல யாரோ மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆதிதான் தான் புருஷன்னு பாரதி யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கான். நீ தப்பானவன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. சவால். நீ என்னடானா எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆதிய கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற. இங்க என்னதான் மித்ரா, இங்க என்னதான் நடக்குது? உண்மைய மறைச்சு நீங்க 2 பேரும் இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி, ஆதிக்கே பாரதி தான் பொண்டாட்டிங்கிற விஷயம் தான் மறந்து போயிடுச்சு. எங்களுக்கே அந்த விஷயம் லேட்டா தான் தெரியும். என்ன சொல்ற? ஆதிக்கு எல்லாம் மறந்து போச்சா? ஐயோ கடவுளே, இவ என்னென்னமோ சொல்றாளே. முதல்ல ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இப்போ ஆதி தான் பொண்டாட்டிய மறந்துட்டான்னு வேற சொல்றேன். என்ன மித்ரா இதெல்லாம்? பாட்டி, எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாட்டி தெரியும். நீ என்னென்னமோ சொல்றமா. அது சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரியும் தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாரதி ஏன் அமைதியா இருக்கா? உன் கூட எதுக்காக அவ மல்லுக்கு நின்னுகிட்டு இருக்கா?